ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு அதிரடியான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதிரடியான ஜோதிட தாள்களை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. அதாவது தமிழ் மாத ராசி பலனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தற்போது தமிழ் மாதம் 2வது மாதமான வைகாசி மாதம் முடிந்து 3வது மாதமான ஆனி மாதமானது ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸ்டார்ட் ஆன ஆனி மாதத்தில் மீன ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்க போகுது அப்படிங்கிற ராசி பலனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ மீன ராசிக்காரங்களுக்கான ஸ்பெஷல் வீடியோ. மீன ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு ஆனி மாதம் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ இந்த மாதம் ஒரு சாதாரண மாதம் கிடையாது. கிரகங்களிடையே மிக முக்கியமான மாதம் என்று சொல்லலாம். ஆன்மீக ரீதியாகவும் மிகவும் முக்கியமான மாதம் என்று சொல்லலாம். ஏன்னா இந்த ஆனி மாதத்தில் நிறைய முக்கியமான விஷயங்கள் நடக்க இருக்குது. அதனாலேயே இந்த ஆனி மாதம் ஒரு தெய்வீகமான மாதம் என்று கூட சொல்லலாம். சூரியன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆனி மாதத்தில் மிதுன ராசியில் பயணம் செய்வார். அதனால் இது மிதுன மாதம் என்றும் அழைக்கப்படும். சூரியனுடைய இடப்பெயர்ச்சியில் தான் தமிழ் மாதமே கணக்கிடப்படுது. அந்த மாதிரி சூரியன் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய இந்த ஆனி மாதத்தில் மற்ற கிரகங்கள்லாம் நிறையவே மாற்றங்களை கொடுக்க போகுது. மற்ற கிரகங்களுடைய சேர்க்கை மாற்றங்கள் இதனோட அடிப்படையில் தான் உங்களோட ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதுக்கு முன்னாடி ஆனி மாதத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்பெஷல் தினங்களை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்குங்க. ஆனி மாதத்தில் நிறைய விசேஷங்களும் விரத நாட்களும் வரப்போகுது. அதை பற்றிய தாள்களை ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன், அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. ஆனியில் திருமஞ்சனம், மாங்கனி திருவிழா, இந்த மாதிரி பெரிய பெரிய திருவிழாலாம் நடைபெறும். அதெல்லாம் எப்பப்போ என்னங்கிறத எல்லாமே விவரங்களில் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல அந்த விவரங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் மற்றதை இந்த வீடியோவில் உங்களுக்கு பார்க்கலாம். மிதுன மாதம் எனப்படக்கூடிய இந்த ஆனி மாதம் இந்த ஆண்டு புதன்கிழமை பிறந்தது. ஆனி மாதத்தில் நிறைய பல முக்கிய விசேஷ தினங்களும் முகூர்த்த நாட்களும் இருக்குது. ஆனியில் திருமஞ்சனம் எனப்படக்கூடிய திருவிழா சிவ ஆலயங்களில் சிறப்பாக நடைபெறும். அன்று நடராஜருக்கு மகா அபிஷேகங்கள் நடைபெறும். காரைக்காலில் ஆனி மாத பௌர்ணமியொட்டி மாங்கனி திருவிழா நடைபெறும். அப்புறம் பல்வேறு சிறப்புகள் கொண்ட ஆனி மாதத்தில் இந்த மாதிரி நிறைய நாட்கள் முக்கிய விசேஷ நாட்கள்லாம் இருக்குது. அதை எல்லாமே இந்த வீடியோவில் நீங்கள் தெரிந்து கொள்வது ரொம்ப 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 அவசியம். ஆக்சுவலி உத்தராயண புண்ணிய காலத்தின் கடைசி மாதமாக திகழ்வது ஆனிதான். இந்த மாதம் தேவர்களுக்கு மாலை பொழுது என்பது சாஸ்திரத்தில் குறிப்பிடப்படுது. அதே போல் இளவேநீர் காலம் தொடக்கம் என்பதால் இதமான காற்று வீசி வெப்பத்தை இந்த மாதம் தணிக்கிறது. மகாவிஷ்ணு கூர்ம அவதாரம் எடுத்து பூமியை மீட்டு கொணர்ந்தது இந்த ஆனி மாதத்தில் தான். ஸோ இந்த ஆனி மாத உத்திர நட்சத்திரத்தில் சிவ ஆலயங்களில் சிவபெருமானுக்கு ஆனி திருமஞ்சனமானது சாத்தப்படுது. அதே போல் ஆடி மாதத்தில் கேட்டைய நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் ஸ்ரீரங்கத்தில் பெருமாளுக்கு சேஷ்ட அபிஷேகம் செய்யப்படும். இந்த மாதிரி ஆனி மாதத்தில் நிறைய விசேஷம் இருக்குது. அதுலேயும் பௌர்ணமி அன்னைக்கு திருச்சி உறையூரில் மேற்கூரை இல்லாமல் எழுந்திருக்கக்கூடிய வெக்காளி அம்மனுக்கு பக்தர்கள் கூடையாக மாம்பழத்தை கொட்டி அபிஷேகம் செய்வாங்க. அதை தொடர்ந்து அன்றைக்கே வாழையடி வாழையாக தலைத்து சிறக்க வேண்டும் என்பதற்காக திருச்சி மலைக்கோட்டை தாய்மானவர் ஆலயத்தில் பக்தர்கள் வாழைப்பழத்தார்களை காணிக்கையாக படைப்பாங்க. இந்த மாதிரி ஆனி மாத பௌர்ணமியில் கூட நிறைய விசேஷங்கள் இருக்குது. ஆனியில் பௌர்ணமி மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய நாளில் விசேஷங்கள் இருக்குது. அந்த விசேஷங்கள் நடைபெறக்கூடிய நாட்களை சொல்கிறேன், அதையும் தெரிஞ்சுக்குங்க. ஆனியில் வரக்கூடிய மாத சிவராத்திரியும் சபரிமலையில் நடை திறப்போ ரொம்ப விசேஷம். ஆனியில் அமாவாசையும் தந்தையர் தினமும் ரொம்ப விசேஷம். ஆனியில் ஸ்ரீ நடராஜருக்கு ஆனி திருமஞ்சனம் விசேஷம். ஆனியில் திருமலஞ்சேலி தீர்த்தவாரி ரொம்ப விசேஷம். ஆனியில் காரைக்கால் மாங்கனி திருவிழா விசேஷம். ஆனியில் பௌர்ணமி வியாச பூஜையும் விசேஷம். அப்புறம் ஆனியில் காஞ்சி காமாட்சியம்மன் வியாச பூஜை விசேஷம். அப்புறம் ஆனியில் திருவண்ணாமலை ஸ்ரீ மாணிக்க வாசகருடைய உற்சவம் ரொம்ப விசேஷம். ஆனியில் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஐநோற்சவம் ரொம்ப விசேஷம்.
ஆணியில் ஸ்ரீரங்கத்தில் சேஷ்ட அபிஷேகம் ரொம்ப விசேஷம். இதெல்லாம் ஆணியில் ரொம்ப விசேஷமான தினங்கள். ஸோ இதெல்லாம் தாங்க ஆணி மாதத்துடைய சிறப்பு. இவ்வளோ நேரம் ஆணி மாதத்துடைய சிறப்பை பார்த்தீங்க. இப்போ ஆணி மாத ராசி பலனை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களோட ராசிக்கு ஆணி மாதம் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. பிறருக்கு சேவை செய்யக்கூடிய குணம் பெற்ற மீனராசி நேயர்களுக்கு இந்த ஆணி மாத கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் குரு சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். ஸோ உங்கள் ராசியில் ராகுவும் சப்தமஸ்தானத்தில் கேதுவும் சஞ்சரிக்கிறாங்க. எனவே சர்ப்ப கிரகங்களுடைய ஆதிக்கம் மேலோங்கி இனி இருக்க போகுது. அதே நேரம் தனாதிபதி செவ்வாய் பலம் பெற்றிருப்பதால் தனவரவு உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். அதுபோல் கட்டிட பணிலாம் இனி நீங்கள் செய்கிறது உங்களுக்கு தொடரும். தொழில் வளர்ச்சியில் புதியவர்களை பங்குதாரர்களாக்கி மகிழ்வீங்க. இந்த மாதிரி பல மாற்றங்கள் உங்களோட ராசிக்கு ஆணி மாதம் ஏற்படும். இதை தொடர்ந்து ஆணி 5ஆம் தேதி சனி வக்ரம் பெறுறாரு. அப்போ உங்கள் ராசிக்கு லாபதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் விளங்கக்கூடிய சனி பகவான் விரையாதிபதியான சனி வக்ரம் பெறுவது நன்மையாக இருக்க போது. இருந்தாலும் அவர் லாபதிபதியாகவும் இருப்பதால் பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்க நிலை ஏற்படும். திட்டமிட்ட காரியங்கள் செய்ய இயலாமல் போகலாம். அதே சமயம் பணம் கைக்கு மறுநிமிடமே செலவாகிவிடும். அப்புறம் உத்தியோக மாற்றமோ வீடு மாற்றமோ வருவதை எதிர்பார்த்து காத்திருக்கிறதெல்லாம் உங்களுக்கு இருக்குது. வெளிநாட்டில் இருப்பவங்க சொந்த ஊர் திரும்பக்கூடிய சூழல் உருவாகலாம். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கிற மாதிரி உங்களுக்கு சூழல் இருக்க போது இந்த சனி இதில். இதை தொடர்ந்து ஆணி 12ஆம் தேதி கடகராசிக்கு புதன் செல்கிறாரு. எனவே அங்கே பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலம் பெருகுது. உங்கள் ராசிக்கு 4, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு வரும்போது பெற்றோருடைய ஆதரவு கிடைக்கும். பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியும். பிள்ளைகளுடைய மேற்படிப்பு சம்பந்தமாக எடுக்கக்கூடிய முயற்சி கைகூடும். கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது பற்றி சிந்திப்பீங்க. கல்யாணத்தை முன்னிட்டு சீர்வரிசை பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கு உகந்த நேரமாக இந்த நேரம் உங்களுக்கு இருக்கும் கடகராசிக்கு புதன் சொல்கிறதுனால. இதை தொடர்ந்து ஆணி 23ஆம் தேதி கடகராசிக்கு சுக்கிரன் செல்கிறாரு. அப்போ உங்கள் ராசிநாதன் குருவிற்கு பகை கிரகமான அவர் பஞ்சமஸ்தானத்துக்கு வரும்போது கவனமாக செயல்பட வேண்டும். உடன்பிறப்புகள் கூட எதிரியாகலாம். உற்றார் உறவினர்கள் கூட பகையாகலாம். கடன் சுமையெல்லாம் கூடும். கவலை அதிகரிக்கும். பிள்ளைகளால் விரைய ஏற்படும். உத்தியோகத்தில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு சக பணியாளர்களுக்கு போய் சேரும். அந்த டைம் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்பது உங்கள் ராசிக்கு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து ஆணி 27ஆம் தேதி அடுத்தது ஒன்று இருக்குது. ரிஷப ராசிக்கு செவ்வாய் செல்கிறாரு. இதனால் உங்களோட ராசிக்கு 2, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் சகாயஸ்தானத்தில் வரும்போது குடும்ப ஒற்றுமையானது பலப்படும். குடியிருக்கக்கூடிய வீட்டை விலக்கி வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும். விலகி சென்றவர்கள் கூட விரும்பி உங்ககிட்ட சேருவாங்க. பணியில் இருக்கக்கூடிய தொய்வுகள்லாம் அகலும். பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியும். தந்தை வழி உறவினர் மூலம் தனவரவு ஏற்படும். வருங்காலத்தை பற்றிய பயம் அகலும். இந்த மாதிரி இந்த பயிற்சினால் உங்களுக்கு ஆணி மாதம் இப்படி இருக்கும். ஆணி மாதம் பொதுவாக உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுடைய லைஃப்பில் ஆதாயம் தரக்கூடிய தாள்கள் நிறைய கிடைக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்யக்கூடிய உங்களுக்கு கூட்டாளிகளுடைய அனுசரிப்பு குறையும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இடமாற்றம் லாகமாற்றம் இதெல்லாம் வரலாம். கலைஞர்களுக்கு கூட புதிய முயற்சிகள் செய்யும்போது வெற்றி கிடைக்கும். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் தேர்ச்சி ஏற்படும். பெண்களுக்கு குடும்ப ஒற்றுமை குறையலாம். எனவே நிறைய விட்டு கொடுத்து செல்லுங்க. வரவை காட்டிலும் செலவு ஒரு பக்கம் கூடும். பார்த்து எல்லாமே மேனேஜ் பண்ணுங்க. ஆக்சுவலி இதெல்லாம் தான் உங்களுக்கு பலன்களாக கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. உங்களுக்கு ஆணி மாதம் அதிர்ஷ்ட நாட்கள் ஆங்கில தேதிப்படி பார்த்திங்கன்னா ஜூன் 19, 20, 21, 27, 28, ஜூலையில் 1, 2, 4, 5. அப்புறம் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நிறம் மஞ்சள். ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு முழுசாக சொல்லப்பட்ட பலன்கள். ஸோ இந்த பலன்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மீன ராசிக்காரங்களும் பார்த்து இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். இதே போல் புதிய தாள்கள் நம்ம சேனலில் நிறைய போடப்படும். அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள்.
அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடையலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.